வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனுக்கு உடம்பில் அடிபட்ட காயம் சில நாட்களில் ஆறிவிடும். ஆனால் மனசில் அடிபட்ட காயம் சில நேரம் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத வலியாக இருக்கும். யாராவது உங்களை எல்லோருக்கும் முன்பு அவமானப்படுத்தினார்களா? உங்கள் தோற்றத்தை வைத்து கிண்டல் செய்தார்களா? உங்கள் ஏழ்மையை வைத்து இழிவாக பேசினார்களா? உங்கள் தோல்வியை வைத்து சிரித்தார்களா? உங்கள் கனவை பார்த்து இது உன்னால் முடியாது என்று சொன்னார்களா? அப்படியானால் இந்த உரையை கடைசி வரை கேளுங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் கத்தி பதில் சொல்ல கற்றுக்கொள்ளப் போவதில்லை. சண்டை போட்டு பதில் சொல்ல கற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவர்களை அவமானப்படுத்தி பதிலடி கொடுக்க கற்றுக்கொள்ளப் போவதில்லை. இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது, உங்களை அவமானப்படுத்தியவர்களே அமைதியாகிவிடும் அளவுக்கு உங்களை நீங்கள் எப்படி உயர்த்துவது என்பது. நண்பர்களே, இந்த உலகத்தில் சிலர் உங்கள் வெற்றியை பார்த்து மகிழ மாட்டார்கள். சிலர் உங்கள் முயற்சியை பார்த்து ஊக்கப்படுத்த மாட்டார்கள். சிலர் உங்கள் கனவை கேட்டவுடன் உங்களுக்கு துணையாக நிற்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சிரிப்பார்கள், கிண்டல் செய்வார்கள், சிறுமைப்படுத்துவார்கள், உங்கள் நம்பிக்கையை உடைக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் உங்கள் மதிப்பை குறைத்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை. அவர்கள் உங்கள் மனதை குலைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். உங்கள் மதிப்பு அவர்கள் நாக்கில் இல்லை. உங்கள் மதிப்பு உங்கள் செயலில் இருக்கிறது. உங்கள் எதிர்காலம் அவர்கள் சிரிப்பில் இல்லை. உங்கள் எதிர்காலம் உங்கள் உழைப்பில் இருக்கிறது. இன்று முதல் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உடனே உடைந்து போகாதீர்கள். உடனே கோபப்படாதீர்கள். உடனே கத்தாதீர்கள். அதற்கு பதிலாக இந்த 10 தந்திரங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தந்திரங்கள் பழிவாங்குவதற்கானவை அல்ல. இந்த தந்திரங்கள் யாரையும் காயப்படுத்துவதற்கானவை அல்ல. இந்த தந்திரங்கள் உங்களை காக்கும் வழிகள். உங்கள் மதிப்பை உயர்த்தும் வழிகள். உங்கள் அமைதியை பாதுகாக்கும் வழிகள். ஏனென்றால் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? நம்மை அவமானப்படுத்தியவரை அழிப்பது இல்லை. நம்மை அவமானப்படுத்திய வார்த்தையை கடந்து நம்மை நாமே உருவாக்குவதுதான். தந்திரம் 1. உடனே பதில் சொல்லாதீர்கள். நண்பர்களே, யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது முதல்ல மனசுக்குள் வருவது கோபம். இவனுக்கு இப்போதே பதில் சொல்லணும். எல்லாருக்கும் முன்பு என்னை இப்படி பேசிட்டான். நான் அமைதியா இருந்தா எல்லோரும் என்னை பலவீனன் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மை வேறு. உடனே பதில் சொல்லும் மனிதன் பல நேரம் தன் கோபத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பான். ஆனால் அமைதியாக இருக்கும் மனிதன் தன் மனத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பான். ஒருவர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் உடனே வெடித்தால் அவர் வெற்றி பெற்றுவிட்டார். ஏனென்றால் அவர் எதிர்பார்த்தது அதுதான். அவர் உங்களை கோபப்பட வைக்க விரும்பினார். அவர் உங்கள் முகத்தில் பதட்டத்தை பார்க்க விரும்பினார். அவர் உங்கள் அமைதியை உடைக்க விரும்பினார். ஆனால் நீங்கள் அமைதியாக அவரை பார்த்தால் அவர் குழம்புவார். ஏன் இவன் கோபப்படவில்லை? நான் சொன்னது இவனை பாதிக்கவில்லையா? இவனுக்கு என்ன தைரியம்? இந்த கேள்வி அவருக்குள் எழுந்தாலே நீங்கள் முதல் போரில் வென்றுவிட்டீர்கள். அமைதி என்பது பலவீனமில்லை நண்பர்களே. அமைதி என்பது உள்ளுக்குள் இருக்கும் கட்டுப்பாடு. அமைதி என்பது உங்கள் மதிப்பை நீங்களே காப்பது. அடுத்த முறை யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உடனே பதில் சொல்லாதீர்கள். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். மூச்சை மெதுவாக இழுங்கள். அவரை நேராக பாருங்கள். பிறகு மெதுவாக சொல்லுங்கள், சரி, உங்கள் கருத்து புரிந்தது. அவ்வளவுதான். நீங்கள் நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கத்த வேண்டியதில்லை. உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்கள் அமைதி அவர்களுக்கு புரியாத பதிலாக இருக்கும். தந்திரம் 2. விளக்கம் கொடுக்க ஓடாதீர்கள். சிலர் உங்களை அவமானப்படுத்திய பிறகு உங்களை விளக்கம் கொடுக்க வைப்பார்கள். நீ யாரு? உன்னால் என்ன ஆகும்? உன் நிலை என்ன? உன்னிடம் என்ன இருக்கிறது? உன் வாழ்க்கையில் என்ன சாதித்தாய்? இப்படி கேள்வி கேட்டு உங்களை பதற்றப்படுத்துவார்கள். நீங்கள் உடனே உங்கள் வாழ்க்கையை விளக்க ஆரம்பித்து விட்டால் அங்கேயே உங்கள் சக்தி குறைந்துவிடும். நண்பர்களே, உங்களை மதிக்காதவர்களுக்கு உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சிங்கம் காட்டில் சுற்றி நான் சிங்கம் என்று யாரிடமும் சொல்லாது. அதன் நடை போதும். அதன் அமைதி போதும். அதன் பார்வை போதும். அதே போல உங்கள் மதிப்பை உங்கள் வார்த்தைகள் நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை நிரூபிக்கட்டும். உங்கள் செயல் நிரூபிக்கட்டும். உங்கள் வளர்ச்சி நிரூபிக்கட்டும். நீங்கள் உண்மையாக இருந்தாலும் உங்களை புரிந்து கொள்ள விரும்பாத மனிதர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் உங்களை குறை சொல்ல விரும்புபவர் குறை சொல்லுவார். நீங்கள் முன்னேறினாலும் உங்களை பார்த்து எரியும் மனிதர் இன்னும் ஏதாவது சொல்லுவார். அதனால் எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம். இன்று முதல் உங்களுக்குள் ஒரு விதி வையுங்கள். என்னை மதிக்காதவர்களுக்கு என் வாழ்க்கையின் முழு கதையையும் நான் சொல்ல மாட்டேன்.
என்னை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு என் கனவின் காரணத்தை நான் விளக்க மாட்டேன். என்னை சிறுமைப்படுத்துபவர்களுக்கு என் மதிப்பின் சான்றை நான் காட்ட மாட்டேன். சில பதில்கள் வாயால் சொல்லப்படக்கூடாது. சில பதில்கள் வாழ்க்கையால் சொல்லப்பட வேண்டும். தந்திரம் 3. அவமானத்தை எரிபொருளாக மாற்றுங்கள். யாராவது உங்களை பார்த்து உன்னால் முடியாது என்று சொன்னார்களா? அந்த வார்த்தையை மனதில் வைத்து அழாதீர்கள். அந்த வார்த்தையை மனதில் வைத்து எழுங்கள். நண்பர்களே, அவமானம் ஒரு தீ மாதிரி. அந்த தீயில நீங்கள் எரிந்து போகலாம். அல்லது அந்த தீயை விளக்காக மாற்றி உங்கள் பாதையை ஒளிரச் செய்யலாம். அது உங்கள் தேர்வு. யாராவது உங்களை கிண்டல் செய்தால் அந்த வலியை வீணாக்காதீர்கள். அதை ஒரு முடிவாக மாற்றுங்கள். இன்று என்னை சிரித்தவர்கள் நாளை என் வளர்ச்சியை பார்த்து அமைதியாக நிற்க வேண்டும். இன்று என்னை தள்ளியவர்கள் நாளை என் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இன்று என்னை மதிக்காதவர்கள் நாளை என் பெயரை மரியாதையுடன் சொல்ல வேண்டும். ஆனால் இதை அவர்களிடம் சொல்ல வேண்டாம். உங்கள் மனதில் மட்டும் சொல்லுங்கள். ஏனென்றால் சத்தமாக சொல்லும் சபதத்தை மக்கள் கேட்பார்கள். அமைதியாக எடுக்கும் முடிவை காலம் கேட்கும். இன்றைக்கு உங்களை அவமானப்படுத்திய வார்த்தைகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அதற்கு கீழே எழுதுங்கள், இதற்கு நான் வார்த்தையால் பதில் சொல்ல மாட்டேன். இதற்கு நான் என் வளர்ச்சியால் பதில் சொல்வேன். இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஏனென்றால் பலர் அவமானப்பட்ட பிறகு உடைந்து போகிறார்கள். ஆனால் சிலர் அவமானப்பட்ட பிறகு உருவாகிறார்கள். நீங்கள் எந்த வகை மனிதர்? உடைந்து போகிறவரா அல்லது உருவாகிறவரா? தந்திரம் 4. அவர்களின் நிலைக்கு கீழே இறங்காதீர்கள். ஒருவர் உங்களை கெட்ட வார்த்தையில பேசுகிறார். அவர் உங்களை இழிவாக நடத்துகிறார். அவர் எல்லோருக்கும் முன்பு உங்களை சிறுமைப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் உங்களுக்குள் ஒரு குரல் வரும். நானும் இதே மாதிரி பேச வேண்டும். அவனுக்கும் இதே அவமானம் கொடுக்க வேண்டும். அவனையும் எல்லோருக்கும் முன்பு கீழே இறக்க வேண்டும். ஆனால் நண்பர்களே, நீங்கள் அப்படி செய்தால் அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. நீங்கள் உயர்ந்தவர் என்பதை காட்ட அவரைப் போல பேச வேண்டியதில்லை. நீங்கள் வலிமையானவர் என்பதை காட்ட அவரைப் போல காயப்படுத்த வேண்டியதில்லை. குப்பையில் நின்று சண்டை போட்டால் இருவருக்கும் ஒரே வாசனை வரும். அதனால் அவர் கத்தினால் நீங்கள் மெதுவாக பேசுங்கள். அவர் இழிவாக பேசினால் நீங்கள் மரியாதையாக முடித்துவிடுங்கள். அவர் சண்டை போட முயன்றால் நீங்கள் அங்கிருந்து விலகிவிடுங்கள். அது பயமில்லை, அது அறிவு. சில போரில் வெல்ல சிறந்த வழி போரில் இறங்காமல் இருப்பது. மக்கள் எல்லாவற்றையும் உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் காலம் கடந்த பிறகு உண்மையை புரிந்து கொள்வார்கள். ஒரு நாள் அவர்கள் சொல்வார்கள், அவமானப்படுத்தியது அவன், ஆனால் உயரமாக இருந்தது இவன். இந்த மரியாதையை பணத்தால் வாங்க முடியாது. இந்த மரியாதை உங்கள் குணத்தால் மட்டும் கிடைக்கும். தந்திரம் 5. எல்லையை அமைதியாக அமைக்குங்கள். அமைதியாக இருப்பது நல்லது. ஆனால் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது நல்லது இல்லை. இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அமைதி என்பது யாரும் உங்களை மிதிக்க அனுமதி கொடுப்பது இல்லை. அமைதி என்பது கோபமின்றி உங்கள் எல்லையை தெளிவாக காட்டுவது. யாராவது அடிக்கடி உங்களை அவமானப்படுத்தினால் அமைதியாக சொல்லுங்கள். இந்த மாதிரி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. என்னை மதிக்காமல் பேசினால் இந்த உரையாடலை நான் தொடர மாட்டேன். உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் என்னை அவமானப்படுத்த உரிமை இல்லை. நான் சண்டை போட வரவில்லை, ஆனால் என்னை இழிவாக பேச அனுமதிக்க மாட்டேன். இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் இதை அமைதியாக சொல்லும் மனிதன் மிகவும் வலிமையானவன். பலர் வாழ்க்கையில் காயப்படுவதற்கான காரணம் அவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக மட்டுமில்லை, அவர்கள் எல்லை அமைக்க தெரியாமல் இருப்பதற்காகவும். நீங்கள் எல்லோரிடமும் நல்லவராக இருக்கலாம், ஆனால் உங்களை இழிவாக நடத்துபவர்களிடம் பலவீனமாக இருக்க வேண்டியதில்லை. எல்லை அமைக்கும்போது கத்த வேண்டாம், மிரட்ட வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம். தெளிவாக சொல்லுங்கள், அமைதியாக சொல்லுங்கள். சொன்ன பிறகு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் எல்லையை நீங்களே மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் அதை எப்படி மதிப்பார்கள்? தந்திரம் 6. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். நண்பர்களே, உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதில் என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வது. அவர்கள் உங்களை உடைந்து போக பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் வளர ஆரம்பித்தால் அவர்கள் குழம்பி விடுவார்கள். அவர்கள் உங்களை சோகமாக பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக சிரித்தால் அவர்கள் குழம்பி விடுவார்கள். அவர்கள் உங்களை தோல்வியில் பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் தினமும் ஒருபடி முன்னேறினால் அவர்கள் பேச வார்த்தை தேடுவார்கள். இன்று முதல் உங்கள் வலியை உழைப்பாக மாற்றுங்கள். உங்கள் கோபத்தை ஒழுக்கமாக மாற்றுங்கள். உங்கள் கண்ணீரை இலக்காக மாற்றுங்கள். உங்கள் உடலை வலிமைப்படுத்துங்கள். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையை மேம்படுத்துங்கள்.
உங்கள் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 1 மாதத்தில் உங்கள் பழக்கத்தை மாற்றுங்கள். 3 மாதத்தில் உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுங்கள். 1 வருடத்தில் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் பார்த்த பழைய மனிதன் நீங்கள் இல்லை என்பதை அவர்களே உணரட்டும். நண்பர்களே, நீங்கள் தினமும் அமைதியாக உழைக்கும் போது யாருக்கும் தெரியாமல் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். முதல் நாளில் மாற்றம் தெரியாது. முதல் வாரத்தில் மாற்றம் தெரியாது. ஆனால் தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் உலகமே பார்த்து கேட்கும், இவன் இப்படி எப்படி மாறினான்? அப்போது நீங்கள் சிரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை மாற்றியது அவர்கள் கொடுத்த அவமானம்தான். தந்திரம் 7. உங்கள் வலியை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். யாராவது நம்மை அவமானப்படுத்தினால் உடனே யாரிடமாவது சொல்ல வேண்டும் போல தோன்றும். அவன் என்னை இப்படி பேசினான். அவள் என்னை எல்லோருக்கும் முன்பு அவமானப்படுத்தினாள். எனக்கு ரொம்ப வலிக்கிறது. சில நேரம் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் பேசுவது நல்லது. ஆனால் எல்லோரிடமும் உங்கள் வலியை சொல்லுவது நல்லது இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோரும் உங்கள் வலியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்கள் கண்ணீரை பார்த்து ஆறுதல் சொல்லுவார்கள். சிலர் அதையே கதையாக மாற்றி விடுவார்கள். சிலர் உங்கள் பலவீனத்தை நினைவில் வைத்துக்கொண்டு பிறகு அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். அதனால் உங்கள் மனதை யாரிடம் திறக்க வேண்டும் என்பதை கவனமாக தேர்வு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் 3 வகை மனிதர்கள் இருந்தால் போதும். உங்களை உண்மையாக கேட்கும் ஒருவர், உங்களுக்கு நேர்மையாக அறிவுரை சொல்லும் ஒருவர், உங்கள் வளர்ச்சிக்கு அமைதியாக துணை நிற்கும் ஒருவர். அதற்கு மேல் எல்லோரிடமும் உங்கள் காயத்தை காட்ட வேண்டியதில்லை. நண்பர்களே, சில போராட்டங்கள் அமைதியாக நடக்க வேண்டும். சில கண்ணீர் யாரும் பார்க்காமல் துடைக்கப்பட வேண்டும். சில முடிவுகள் யாரும் அறியாமல் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அமைதியாக போராடிய மனிதனின் வெற்றிதான் உலகத்தை அதிகம் அதிர்ச்சி அடைய வைக்கும். தந்திரம் 8. உண்மை இருந்தால் திருத்துங்கள், பொய் இருந்தால் தூக்கி எறியுங்கள். உங்களை யாராவது அவமானப்படுத்தும் போது அவர்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். முதலில் அமைதியாக உங்களையே கேளுங்கள். அவர் சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? உண்மை இருந்தால் அதை அவமானமாக பார்க்காதீர்கள். அதை திருத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது சொல்கிறார்கள், நீ நேரத்தை வீணாக்குகிறாய். அது உண்மை என்றால் கோபப்படாதீர்கள். உங்கள் நேரத்தை சரி செய்யுங்கள். யாராவது சொல்கிறார்கள், நீ உன் திறமையை வளர்க்கவில்லை. அது உண்மை என்றால் வருத்தப்படாதீர்கள். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆனால் யாராவது வெறும் பொறாமையால், வெறும் கிண்டலால், வெறும் இழிவாக பேசினால் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதை உடனே தூக்கி எறியுங்கள். ஒவ்வொரு விமர்சனமும் அறிவுரை அல்ல. ஒவ்வொரு கிண்டலும் உண்மை அல்ல. ஒவ்வொரு மனிதரும் உங்கள் வாழ்க்கையின் நீதிபதி அல்ல. உண்மை உள்ளதை எடுத்துக்கொள்ளுங்கள். விஷம் உள்ளதை விட்டுவிடுங்கள். இதுதான் மன அமைதிக்கான பெரிய ரகசியம். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா சத்தத்தையும் கேட்டு நின்றால் உங்கள் பயணம் முன்னேறாது. நீங்கள் உங்கள் வழியில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். தந்திரம் 9. தனியாக இருந்தாலும் உங்கள் மதிப்பை காக்குங்கள். சில நேரம் உங்களை அவமானப்படுத்துபவர் ஒருவராக இருக்க மாட்டார். ஒருவர் பேசுவார், மற்றவர்கள் சிரிப்பார்கள். ஒருவர் கிண்டல் செய்வார், மற்றவர்கள் அதை ரசிப்பார்கள். அந்த நேரம் மிகவும் வலிக்கும். ஆனால் அந்த நேரம்தான் உங்கள் உண்மையான வலிமை சோதிக்கப்படும். கூட்டம் சிரிக்கிறது என்பதால் அவர்கள் சரி என்று அர்த்தமில்லை. கூட்டம் கிண்டல் செய்கிறது என்பதால நீங்கள் தவறு என்று அர்த்தமில்லை. பல நேரம் கூட்டம் உண்மையின் பக்கம் இருக்காது. கூட்டம் சத்தத்தின் பக்கம் இருக்கும். கூட்டம் கிண்டலின் பக்கம் இருக்கும். கூட்டம் பலவீனமாக தெரியும் ஒருவரை பார்த்து சிரிக்கும். ஆனால் காலம் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இன்று உங்களை பார்த்து சிரிக்கும் கூட்டம் நாளை உங்களை பார்த்து அமைதியாக நிற்கலாம். இன்று உங்களை குறை சொல்லும் கூட்டம் நாளை உங்கள் பெயரை உதாரணமாக சொல்லலாம். அதனால் கூட்டத்தை பார்த்து உங்கள் மதிப்பை குறைக்காதீர்கள். தனியாக இருந்தாலும் சரி, யாரும் ஆதரிக்காவிட்டாலும் சரி, உங்கள் மனசாட்சி உங்களுடன் இருந்தால் போதும். உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள், நான் தனியாக இருக்கலாம், ஆனால் நான் தாழ்ந்தவன் இல்லை. அவர்கள் சிரிக்கலாம், ஆனால் என் மதிப்பு அவர்களின் சிரிப்பில் இல்லை. இன்று நான் அமைதியாக இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை ஒரு நாள் பேசும். இந்த நம்பிக்கை இருந்தால் உங்களை யாராலும் உடைக்க முடியாது. தந்திரம் 10. மன்னியுங்கள், ஆனால் தூரத்தை தேர்வு செய்யுங்கள். நண்பர்களே, இதுதான் மிக முக்கியமான தந்திரம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் நீங்கள் அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பது நல்லது, ஆனால் எல்லையில்லாத மன்னிப்பு உங்களை பலவீனமாக்கும். ஒருவர் ஒருமுறை தவறு செய்தால் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவர் தொடர்ந்து உங்களை அவமானப்படுத்தினால் அது தவறு இல்லை. அது அவரின் பழக்கம்.
அந்த பழக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலரிடம் சண்டை போட வேண்டாம். சிலரிடம் விளக்கம் கொடுக்க வேண்டாம். சிலரிடம் பதில் சொல்ல வேண்டாம். சிலரிடமிருந்து தூரம் போவதுதான் சரியான பதில். தூரம் என்பது வெறுப்பு இல்லை. தூரம் என்பது உங்கள் அமைதியை காக்கும் அறிவு. நீங்கள் எல்லோரையும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. உங்களை மதிக்காதவர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டியதில்லை. உங்களை காயப்படுத்துபவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் முக்கிய இடத்தை கொடுக்க வேண்டியதில்லை. அவர் மாறினால் அமைதியாக கவனியுங்கள். அவர் மாறவில்லை என்றால் அமைதியாக விலகுங்கள். இதுதான் பெரியவர்களின் பாதை. நண்பர்களே, இப்போது இந்த 10 தந்திரங்களையும் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள். உடனே பதில் சொல்லாதீர்கள். விளக்கம் கொடுக்க ஓடாதீர்கள். அவமானத்தை எரிபொருளாக மாற்றுங்கள். அவர்களின் நிலைக்கு கீழே இறங்காதீர்கள். எல்லையை அமைதியாக அமைக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். உங்கள் வலியை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். உண்மை இருந்தால் திருத்துங்கள். பொய் இருந்தால் தூக்கி எறியுங்கள். தனியாக இருந்தாலும் உங்கள் மதிப்பை காக்குங்கள். மன்னியுங்கள், ஆனால் தூரத்தை தேர்வு செய்யுங்கள். இந்த 10 தந்திரங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்களை அவமானப்படுத்துபவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் கோபப்பட வேண்டும் என்பதுதான். நீங்கள் அழ வேண்டும் என்பதுதான். நீங்கள் உடைந்து போக வேண்டும் என்பதுதான். நீங்கள் அவர்களிடம் விளக்கம் கேட்டு நிற்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நீங்கள் அமைதியாக முன்னேறினால் அது அவர்களுக்கு புரியாத பதிலாக இருக்கும். நீங்கள் கத்தவில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை பேச ஆரம்பிக்கும். நீங்கள் சண்டை போடவில்லை, ஆனால் உங்கள் வளர்ச்சி பதில் சொல்லும். நீங்கள் பழிவாங்கவில்லை, ஆனால் உங்கள் உயரம் அவர்கள் பேச முடியாதபடி செய்யும். நண்பர்களே, உங்களை அவமானப்படுத்தியவர்களை நினைத்து இரவில் தூக்கம் இழக்காதீர்கள். அவர்களுக்காக உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். அவர்களுடைய வார்த்தைக்காக உங்கள் கனவை நிறுத்தாதீர்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உங்கள் கதை இன்னும் எழுதப்படவில்லை. உங்கள் வெற்றி இன்னும் பிறக்கவில்லை. உங்கள் உண்மையான உருவம் இன்னும் உலகத்திற்கு தெரியவில்லை. இன்று அவர்கள் சிரிக்கலாம். நாளை அவர்கள் அமைதியாக பார்க்க வேண்டிய நாள் வரும். ஆனால் அந்த நாளுக்காக பழிவாங்கும் மனதுடன் காத்திருக்காதீர்கள். வளரும் மனதுடன் உழையுங்கள். ஏனென்றால் பழிவாங்கும் மனம் உங்களை அவர்களோடு கட்டிவிடும். வளரும் மனம் உங்களை அவர்களை தாண்டி கொண்டு போகும். ஒருவர் உங்களை அவமானப்படுத்தினால் உங்கள் மனதில் இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுங்கள். நான் உனக்கு பதில் சொல்ல வரவில்லை. நான் என் வாழ்க்கையையே பதிலாக மாற்ற வருகிறேன். இதுதான் உண்மையான சக்தி. இதுதான் உண்மையான தந்திரம். இதுதான் அமைதியான வெற்றி. நீங்கள் நல்ல மனிதராகவே இருங்கள். ஆனால் பழைய பலவீனமான மனிதராக இருக்காதீர்கள். நீங்கள் அமைதியாகவே இருங்கள். ஆனால் எல்லையில்லாத மனிதராக இருக்காதீர்கள். நீங்கள் மன்னியுங்கள். ஆனால் மீண்டும் மிதிக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் வளர்ச்சியால் பதில் சொல்லுங்கள். ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களை பார்த்து பேச முடியாமல் நிற்பார்கள். அது பழிவாங்குதல் அல்ல, அது உங்கள் வளர்ச்சி. அவமானத்தை சாபமாக பார்க்காதீர்கள். அதை சக்தியாக மாற்றுங்கள். கிண்டலை காயமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை இலக்காக மாற்றுங்கள். வலியை வீணாக்காதீர்கள். அதை உழைப்பாக மாற்றுங்கள். நண்பர்களே, இந்த உரை உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த காணொளியை விரும்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவமானத்தால் அமைதியாக வலிக்கும் ஒருவருக்கு இந்த காணொளியை பகிருங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான வாழ்க்கை அறிவுரை காணொளிகள் வேண்டும் என்றால் நம் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மதிப்பு மற்றவர்கள் பேசும் வார்த்தையில் இல்லை, நீங்கள் தினமும் செய்யும் செயல்களில் இருக்கிறது. உங்கள் அமைதி ஒரு நாள் பதிலாகும். உங்கள் வளர்ச்சி ஒரு நாள் அதிர்ச்சியாகும். உங்கள் வெற்றி ஒரு நாள் மௌனமாக்கும். நன்றி நண்பர்களே. வாழ்க்கையில் யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு வலிமையாக இருங்கள். அவமானத்தை சாபமாக அல்ல, சக்தியாக மாற்றுங்கள்.